சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அடுத்தது யோசிக்கிறதுக்குள்ளேயே கடகடன் அடுத்த அடி டெல் அவிவா அப்படின்ற ஒரு இடத்துல ட்ரேட் சென்டரை டக்குன்னு காலி பண்றாங்க ஈரான். திருப்பி இஸ்ரேல வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டினியூஸா பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, மாத்தி மாத்தி மிசைல் அட்டாக் நடந்துட்டே இருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து 100+ மிசைல்ஸ இஸ்ரேலை நோக்கி நைட் வந்து பயங்கரமா வந்து சென்ட் பண்றாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நைட்ல வந்து மிசைல்ஸ் போறது, தூரத்துல இருந்து நிறைய பேர் வீடியோ எடுக்குது. இது எல்லாத்தையுமே தகர்த்து திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட பாதுகாப்பு திறன், அதாவது வான் பாதுகாப்பு திறன் இருக்கிறதுனால பெருசா அட்டாக் ஆகல. பட் எல்லாத்தையுமே வந்து வான்லயே வந்து பாதுகாக்க முடியாதுல. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில மிசைல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் ஆயிருக்கு. அதுல நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 47 மக்கள் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சின்ன சின்ன இன்ஜுரியில வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம்னா, ஈரான் ரெடி டு ஃபேஸ் த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பிரதமரும் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து ஈரான் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடுச்சுன்னா அவங்க எங்களை தாக்கி எங்களை அழிச்சிருவாங்க, எங்க நாட்டை கைப்பற்றுவாங்க. பட் ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட அணு ஆயுதமே கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் யுரேனியம் தோரியம் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே உள்ள இருக்க எஜுகேஷன் பர்பஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக நாங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். அன்டில் இட் இஸ் ப்ரூவன் எதுவுமே நம்ப முடியாது.